அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் 2ஆம் நாள் IAS, IPS, IFC அதிகாரிகளுடன் மாநாடானது நடைபெறுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து IFS அதிகாரிகளுடன் இன்று முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். 2வது நாள் ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட இருக்கிறது, விவரங்கள்? தீபிகா, வணக்கம். அதாவது சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இன்று 2ஆம் நாள் IAS, IPS, IFS அதிகாரிகளுக்கான மாநாடு என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. நேற்று முதல் நாள் மாநாடு என்பது துவங்கி நடைபெற்றிருந்த நிலையில் இதுல முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏராளமான உரையினை ஆற்றியிருந்தார். அதே போல பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று 2வது நாள் மாநாடு என்பது துவங்கி இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்கின்றனர். குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் நலனை மேம்படுத்துவதை இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, அதே போல அரசு நிர்வாகத்தை சீரமைத்தல் மற்றும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தல் ஆகியவை குறித்து அதிகாரிகளுடன் இந்த தீவிர ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும். இதனைத் தொடர்ந்து 2:30 மணி முதல் 3:30 மணி வரை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி முதல் 6 மணி வரை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது இந்த மாநாட்டில் நடைபெற இருக்கிறது. நிறைவாக சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கான முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு தெரிவிக்க இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே அந்த மாநாடு முடிந்த பிறகு முதலமைச்சரோட அதாவது உரை என்பது வெளிவந்தது. அதன் அடிப்படையில முதலமைச்சர் பேசியிருப்பது வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவணையற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்ததை ஆக வேண்டும் என்றுதான் மக்கள் முடிவு செய்திருக்காங்க. அதற்கு தகுந்தது போல் பணியாற்ற வேண்டும். அதே போல ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், சாலை வசதி, பேருந்து வசதி, அடிப்படை வசதிக்கெல்லாம் நாம் முக்கிய கவனம் செலுத்தியாக வேண்டும் என்றும், அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அது நிறைவேறு செய்ய யாரும் தப்பித்தவறி கூட பாதித்து விடக்கூடாது என நேற்றைய தினத்தை உரையாற்றினார். அதே போல இன்றும் பல ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். அதே போல IAS மற்றும் IFS அதிகாரிகளுடன் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை எந்த அளவுக்கு இன்னும் அதாவது பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மாநாடு என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது 2ஆம் நாள் இந்த மாநாடு என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. முத்துக்குமார், நன்றி.